ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இதை விட நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புது ஃப்ளாட்டில் வந்து இன்டீரியர் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்ன்றது வந்து இருக்கும். ஒரே என்ட்ரன்ஸு தான். உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். டூப்ளெக்ஸ்னாலே வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து இன்டீரியர் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இதோட கேபினெட்ஸ்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். கேபினெட்ஸ் வந்து ஃபிட்டிங் பண்ணும்போது தான் இதோட வீடியோன்றது வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஒர்க்குன்றது வந்து என்னென்ன வந்து இதில் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து வாலில் வந்து ட்ரா பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து 3D வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 2D 3Dன்றது வந்து ஒரே வாட்டி வந்து மேக் பண்ணிடுவோம். பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து அவங்க சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் வந்து நிறையா இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரா பண்ணிடுவோம். அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பாருங்கள், அங்கங்கே ட்ரா பண்ணுறதெல்லாம் வந்து காமிச்சிருப்போம். ஏன்னா 3D 2D வந்து ப்ராப்பராக கொடுத்தாலும் அவங்க சைட்லேருந்து இப்போ என் சைட்லேருந்து நாங்கள் சேஃபாக இருப்போம். ஏன்னா 2D வந்து கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் வந்து 3D வந்து கொடுத்துருவோம். இப்படி தான் வரும்ன்ட்டு. பட் என்னென்னா என்ன ஹைட் வரும் அப்படின்றது வந்து 2D கொடுத்தாலும் பட் என்னென்னா அவங்க வந்து ப்ராப்பராக இமேஜின் வந்து பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் வாலில் வந்து ட்ரா பண்ணிடுவோம். அப்போ வாலில் ட்ரா பண்ணும்போது எவ்வளோ ஹைட்டு வேணும், எவ்வளோ ஹைட்டு போதுமா அப்படின்ட்டு ஸ்டாண்டர்ட் சைஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சி காமிப்போம். வேணாம் சில இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னா சில பேருக்கு வந்து ஹைட்டாக இருப்பாங்க, சில பேருக்கு வந்து ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களே வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் ஹைட்டு வந்து பார்த்தாலே சொல்லிடுவோம், இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து நிறைய டவுட்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் கேபினெட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துடும் அப்படின்றதுக்காக வாலில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக அதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஃபிட்டிங் ஒர்க்கெலாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஃப்ளாட்டில் வந்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இதோட பாத்ரூம் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ், இதோட பெட்ரூம், இதோட டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றது வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதான் மெயின் டோர். என்ட்ரான உடனே மெயின் டோர் வந்து இப்படி இருக்கும். இதோட ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரைட் சைடில் வந்து இருக்கும். அப்படியே என்ட்ரான உடனே லிவிங் ரூம். ஆக்சுவலாக வந்து கேபினெட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஃபிக்ஸிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இதுதான் வந்து ஓடிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஏசிக்கு மட்டும்தான் வந்து விட்டுருப்பாங்க. இதில் இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு வந்து இதில் பிளான் பண்ணுறோம். இந்த சைடு வந்து டிவி யூனிட். இது ஃபுல்லாகவே வந்து டிவி யூனிட். சோஃபா இந்த எல் ஷேப் வரும். கிச்சன் வந்து என்ட்ரான உடனே இப்படி இருக்கும். இதோட பூஜா யூனிட்ன்றது வந்து ரைட் சைட்லேயே வந்துடும். கம்ப்ளீட்டாக பூஜா யூனிட் வந்து ரைட் சைடு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கிச்சனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இந்த சைடு வந்துடும். சரி, வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் எதாக இருந்தாலும் கூட வச்சுக்கலாம். எதாக இருந்தாலும் ஒன்று தான் வைக்க முடியும். வேணுன்னா மேலே வந்து வச்சுக்கலாம். பட் என்னென்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட்ன்றது வந்து வந்துடும். ஏதாவது ஒன்று தான் வைக்க முடியும். இந்த சைடு வந்து பூஜா யூனிட். மேலே வந்து லாஃப்ட் வந்துடும். இப்போ கேபினெட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம். இதுதான் அந்த பெட்ரூம். அதோட பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் தான் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து நம்ம கேபினெட்ஸ்லாம் வந்து அளவு எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து இந்த உள்ளே இருக்கிற கோடெலாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பெயிண்டில் வந்து அழிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடியே அளவு எடுத்துருவோம். லைட்டாக வந்து தெரியும். ஏன்னா ஒரு கோட்டு தான் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா மொத்தத்தையும் வந்து அழிக்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. ஏன்னா கேபினெட்ஸ் வந்து பண்ணி முடித்து இங்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதோட சைஸஸ்லாம் வந்து என்ன இருக்குமோ அப்படின்றது வந்து கன்ஃபியூஷன் வரக்கூடாது.
இந்த சைடு மட்டும்தான் வார்ட்ரோப் பண்ணுறது வந்துடும். அதோட பெட்ரூமோட டோர் இதுலேயே வந்து ஒரு காமன் பாத்ரூம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இது WPCயில் வந்து டோர் இருக்கும். அதோட கீசர், மேலே கீழே இருக்கிற ஃப்ளோர் மவுண்டட் க்ளாசெட், ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ், அந்த மாதிரிலாம் வீடியோலாம் ஒரு ஃப்ளாட்டில் வந்து காமிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டைல்ஸ் டிசைன் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு வந்து ஸ்பவுட், டைவர்ட்டர், ஷவர் எல்லாம் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டைல்ஸ் டிசைன் வந்து இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஒரு சென்டரில் ஒரு ஹைலைட்டர் வந்து கொடுத்துட்டு லெஃப்ட்டு அண்ட் ரைட் வந்து நார்மல் லைட் கலர் வந்து கொடுத்துக்கலாம். டார்க் கலர் டச் வந்து கீழே ஃப்ளோரில் கொடுக்கலாம். அதோட பால்கனியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த டூப்ளெக்ஸ் ஃப்ளாட், இது ஹவுஸ் கிடையாது. ஹவுஸாக இருந்தால் நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃப்ளாட். இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் வந்து வாஷ் பேஷன் வரும். கீழே வந்து இந்த சைடு வந்து வாஷிங் மிஷின் வந்து உள்ளே வந்துடும். டிஷ் வாஷர் தான் வந்து அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்டேர் கேஸ், ஸ்டெப்ஸை வந்து ஸ்டீல் கிரே கிரானைட். ஒரு சின்ன இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே 6 ஃபீட் தான் இருக்கும். 3 ஃபீட் இருக்கும் ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் என்ட்ரான உடனே இப்படி இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம். லெஃப்ட் சைடு பெட்ரூம் வந்து காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக சிங்கிள் கோட்டு தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் வந்து இதில் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வரும். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மார்க்லாம் பண்ணியிருந்தோம். கம்ப்ளீட்டாகவே வந்து அவங்க ஒரு கோட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. இதோட பெட்ரூம் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு ஜன்னல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த காங்க்ரீட் சீலிங் வந்து போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து விட்டுட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணும்போது கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, இல்லை மேலே வந்து நாங்கள் ஃபால் சீலிங் வந்து பண்ண போகிறது கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணும்போதே ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிக்காங்க. எங்கே வார்ட்ரோப் வருதோ அதுக்கேற்ற மாதிரி 2 ஃபீட் விட்டுட்டு அங்கேருந்து லைட்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணிக்காங்க. இப்போ இவங்களே வந்து பாருங்களேன், இங்கேருந்து ஒரு 2.5 ஃபீட் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வார்ட்ரோப்லாம் கீழே கால்குலேஷன் பண்ணாமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வார்ட்ரோப்லாம் போட்டதுக்கப்புறம் லைட் வந்து வார்ட்ரோப்குள்ளேயே வந்து போயிடும். இந்த சைடு தான் வந்து நம்ம வார்ட்ரோப் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலி டைல்ஸ் வந்து 2x4 டைல்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட க்ரீன் கலர் பெயிண்டிங்ன்றது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கோட்டு தான் வந்து நார்மலாக பில்டர் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து திருப்பி வந்து பெயிண்டிங் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து இந்த கலர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். மீதி எல்லாமே ஆஃப் ஒயிட்டு. இது வந்து இந்த பெட்ரூமுக்கு மட்டும் க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருந்தோம். வார்ட்ரோப்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும். இதோட பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக கீழேயும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதோட டைல்ஸ் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க அந்த பொசிஷன்லாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் டிசைன்ன்றது வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வாஷ் பேஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ளாசெட். பட் என்னென்னா இதில் வந்து அப்படியே சவுத்து நார்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கீழே இருக்கிற பொசிஷனை வந்து சவுத்து நார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சவுத் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த பாத்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிற அந்த டைல்ஸும் மேலே இருக்கிற டைல்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பில்டர்ன்றதுனால மேக்ஸிமம் வந்து நீங்கள் பெருசெல்லாம் எதிர்பார்க்க தேவை கிடையாது. இல்லை ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. அதோட பெயிண்டிங் கலர்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து டார்க் கலர் வந்து கொடுத்துருந்தாங்க.
அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் வந்து கிடையாது. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் கம்ப்ளீட்டாக முடியும் போது கூட ஒரு வாட்டி வந்து காமிக்கிறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஆக்சுவலாக இந்த பெட்ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து இங்கேருந்து தான் இந்த சைடு வந்து வார்ட்ரோப்லாம் வந்து பண்ண போகிறோம். அந்த கோடெலாம் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம டிசைன் வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் வாலில் வந்து ஃபுல்லாத்தையும் ட்ரா பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நாங்கள் வந்து அங்கே கேபினெட்ஸ் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா இது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னா நாங்கள் இப்படி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதனால் ப்ராப்பராக வாலில் வந்து ஃபுல்லாத்தையும் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து சேஞ்சஸ் சொன்னாங்கன்னா பண்ணி கொடுப்போம். பட் என்னென்னா அதில் என்ன ட்ரா பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி இதில் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்ட்டு அவங்க வந்து செக் பண்ணி சொல்லிக்குவோம் நாங்கள். ஏன்னா இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அதிகமாக வரும். ஏன்னா ட்ரா பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும், பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா அவங்க இமேஜின் பண்ண முடியாது. நாங்கள் என்ன தான் வந்து 3D 2Dயில் வந்து கொடுத்தாலும் இந்த மாதிரி சில கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து ப்ராப்ளம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பண்ணும்போதே ப்ராப்பராக வந்து பண்ணிடுவோம். பட் என்னென்னா நம்ம கிளைண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கெங்கே வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும் சிங்கிள் கோட் வந்து பண்ணிடுங்க, கோடெலாம் ரொம்ப அழிக்க வேணாம், ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சால் போதும் அப்படின்னாங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 கோட்டு வந்து பண்ணி இந்த இடத்துல மட்டும் சிங்கிள் கோட்டு மட்டும்தான் பண்ணியிருக்காரு. உள்ளே இருக்கிற கலரில் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து ஸ்டடி யூனிட், இந்த சைடு ஸ்டடி யூனிட் வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டோட ஸ்பேஸ். பில்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பிளான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டு இந்த சைடு வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காட் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வாஷ் வந்து ப்ராப்பராக தான் இருக்குது. பட் என்னென்னா டிவி யூனிட் வந்து இந்த ஆப்போசிட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட யூபிவிஸ் வந்து இது வரைக்கும் வந்துடும். டிவி யூனிட் வந்து இங்கே போட்டு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து நீங்கள் பேனல்ஸ் அந்த மாதிரி வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பேசேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இதில். ஏன்னா இதோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ரூமே வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கிறதுலாம் அப்படி கிடையாது. கீழே இருக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்லேயே பண்ணிடுறோம். பட் என்னென்னா இது மட்டும்தான் தனியாக வந்து நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஒரு பெரிய மிரர் வச்சு ரைட் சைட்லையும் கீழே வந்து ஸ்டோரேஜ் வச்சு பண்ணுறோம். இந்த சைடு வந்து பாத்ரூம். இதோட பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. கீழே வந்து என்ன இருக்கோ மேலேயும் அதே தான், அதே டைல்ஸு தான், அதே டிசைன் தான். க்ளாசெட் வந்து ஷவர் ஏரியா வந்து தனியாக பிரிச்சுருக்காங்க. வெட் ஏரியா ட்ரை ஏரியா வந்து தனித்தனியாக வந்து பிரித்து பண்ணியிருக்காங்க. அதோட டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். கீழே வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் டைல்ஸ் வந்து இருக்கும். இது இந்த சைடு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு வால் வந்து கட்டி அதுக்கப்புறம் வந்து க்ளாசெட் வந்து வச்சுருக்காங்க. இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதோட வாஷ் பேஷன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ன்றனால வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா க்ளாசெட் வந்து இந்த சைடு வந்து போடாமல் உங்களுக்கு வந்து நடுவில் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு வந்து சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு உள்ளே வர்ற மாதிரி. இது வந்து ஆக்சுவலாக நல்ல ஐடியா தான் இது. ஏன்னா இப்போவுமே ட்ரை ஏரியா வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணும், வெட் ஏரியான்றது வந்து உள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். க்ளாசெட் இங்கே கொடுத்துட்டு அப்படியே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு புதுசாக வந்து நம்ம ரெனோவேஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக பண்ணலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எல்லா டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். டிசைன் வந்து சில இடத்துல மட்டும் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க.
இதான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும். இந்த சைடு வந்து காட்டு போடுற மாதிரி வந்து பிளானிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் காட்டு போடுற மாதிரி, இந்த சைடு வந்து குஷன் வந்து போடுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இன்டீரியர்லாம் வந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா வீடியோ எடுத்து போடுறேன். இதோட பால்கனி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி கொடுத்துருப்பாங்க யூபிவிசியில். மெயின் ரோடோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த வீடியோ ஓவராலாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து என்னென்ன வந்து காமிக்கிறேனோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த வுட் ஒர்க்கு ப்ராசஸ்லாம் வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ண போகிறோம். கேபினெட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா இவங்க வந்து கம்ப்ளீட்டாகவே பெயிண்ட்டே வந்து அடித்து முடிச்சிட்டாங்க. ஒரு கோட்டு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. பட் என்னென்னா இங்கே வந்து பண்ணி திருப்பி வந்து எல்லாமே ஹேண்ட் ஃபினிஷிங் தான் வந்து பண்ண முடியும். ஏன்னா சைட்டில் வச்சு பண்ணும்போது நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ப்ராசஸ். இன்னைக்கு கிச்சன் முடிச்சிருவாங்க, இன்னும் 2 நாளில் வந்து பெட்ரூம், அதுக்கப்புறம் மொத்த ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து குயிக்காக நடக்கும். ஏன்னா கேபினெட்ஸ் எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, வெறும் பாக்ஸ் ஒர்க்கு ஃபிட்டிங் ஒர்க்கு தானே, அதனால் கம்ப்ளீட்டாகவே சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நான் ஒன்று ஒன்றா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒரு பாக்ஸ் ஒர்க் வந்து முடியும் போது ஒர்க்கு ப்ராசஸில் வந்து பெருசாக காமிக்க எதுவும் தேவை கிடையாது. ஏன்னா கேபினெட்ஸ் தானே, அதனால் ஒரு ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் இப்போ வார்ட்ரோப் வந்து கம்ப்ளீட்டாக இன்னர் கேர்கேஸ் வந்து முடிச்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.